உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாமா, நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஏ தனா, என்ன நீ எப்படி சொல்ற? இவளால தானே இவன் உன் கழுத்துல தாலி கட்டினா. பழச பேசி இனிமே ஒன்னும் ஆக போறது இல்ல மாமா. நீங்க உங்க லைஃப பத்தி யோசிங்க. என் லைஃப பத்தி மட்டும் நான் யோசிச்சதுனால தான் நான் இந்த நிலைமையில இருக்கேன். குடும்பத்தை பத்தி கொஞ்சமாவது நான் யோசிச்சிருக்கணும். இப்ப நான் எடுத்திருக்கிற முடிவு தான் சரி. டேய், அதுக்காக நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பியா? டேய், அவ உன் பொண்டாட்டிடா. ஒரு புருஷன் தன் பொண்டாட்டியை என்னைக்குமே கைவிடக்கூடாது. மாமா, அவ என் வாழ்க்கை ஃபுல்லா இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்பட்டேன். ஆனா அவ கடைசி வரைக்கும் என்னையும் இந்த குடும்பத்தையும் புரிஞ்சுக்கவே இல்ல. அவளால பிரச்சனை மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு. டேய், நான் என்ன சொல்றேங்கிறத முதல்ல. அண்ணே, நான் முதல்ல அவளை வீட்டை விட்டு அனுப்ப முடிவு எடுத்தேன். முதல்ல உன் அண்ணி தடுத்தா. அப்புறம் என் பொண்ணு சொன்னாங்கிறதுக்காக நான் அமைதியா இருந்தேன். இப்ப அவ புருஷன் ஒரு முடிவு எடுத்திருக்கான். அது அவன் விருப்பம். அதுல நாம தலையிட வேண்டாம். சரியா சொன்னீங்க என்ன. இனிமே ஒரு நிமிஷம் கூட இவ இந்த வீட்ல இருக்கவே கூடாது. ஏய், வீட்டை விட்டு வெளியே போடி. முதல்ல நீ வாய மூடு. ஏய், என் மருமக ஏண்டி போகணும்? ஏய், என்னடா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? அந்த அளவுக்கு பிரேயர்ஸ் உனக்கு? சொன்னா கேளுங்க மாமா. அவன் தான் ஏதோ பேசுறான். கேட்டீங்களா? அட, அவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்க. இவன் சின்ன பையன் தெரியாம பேசுறான். என்ன மாமா, நீங்களும் சொல்லிட்டு இருக்கீங்க. சொன்னா கேளுங்க. சொல்றதை கேளுங்க. இப்ப எதுக்காக அவன் மேல கோவப்படுறீங்க? அவனுக்கு அவ கூட வாழ விருப்பம் இல்லைன்னா வேற என்ன செய்ய முடியும்? மச்சா, அப்பா, மாமா எனக்காக தான் இப்படி சொல்றாரு. இதெல்லாம் வேண்டான்னு சொல்லுங்கப்பா. நீங்க சொன்னா அவரு கேப்பாரு. தனா, அது அவங்க வாழ்க்கை. அவ வேணும்னு முடிவு பண்ணதும் அவன்தான். இப்ப வேணான்னு நினைக்கிறதும் அவன்தான். உன் வாழ்க்கைக்காக நான் நிக்கிற மாதிரி சீனு வாழ்க்கைக்காகவும் நான் நிற்பேன். அவனுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யட்டும். மச்சா, முதல்ல வெளியே கிளம்பு. ஐயோ, போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கணக்கு முடிக்க வேண்டியிருக்கு. என்னது, கணக்கு முடிக்கணுமா? ஆமா, நீ துணிக்கடை எப்படி ஆரம்பிச்சேன்னு உனக்கு தெரியும்ல? 40 லட்சம் நான் ஏன் காசை கொடுத்தேன். என் அம்மா எனக்கு விட்டுட்டு போன காசை கொடுத்தேன். அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நீ என் கழுத்துல தாலியும் கட்டிட்டு இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இப்ப வெளியில போன்னு சொன்னா நான் சரின்னு தலையாட்டிட்டு அப்படியே கிளம்பி போணுமா? நான் உனக்கு கொடுத்த 40 லட்சத்தை கூட நான் இப்பவே வெளியே போறேன். ஏய், என்ன நீ புதுசா கதை சொல்லிட்டு இருக்க? நீ அவனுக்கு பணம் கொடுத்தியா? அதான் அத உண்மை. நான் காசு கொடுத்திருக்கேன். இல்லன்னு அவனை சொல்லுங்க பாப்போம். ஏய் பத்மா, என் மருமக சொல்றது உண்மைதான். அது எனக்கு தெரியும். உன் புள்ள மாயா கொடுத்த காசுல தான் அந்த கடையே ஆரம்பிச்சான். காதலிச்சவனுக்காக பணத்தை கொடுத்தா இப்ப அவனே வேண்டான்னு சொல்லும் போது அவ பணத்தை கேட்க தானே செய்வா. சீ, நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியா? பாத்தியாடா சீனு, அவளுக்கு உன் மேல காதல் எல்லாம் ஒண்ணும் இல்ல.
அப்படி இவளுக்கு இருந்திருந்தா கொடுத்த காசை திருப்பி கேட்பாளா? டேய், இவகிட்ட ஏன்டா போய் காசை வாங்கி தொலைச்ச? அத்தை, இப்ப நான் வெளியில போகணும்னா இவங்கிட்ட என் காசை திரும்ப கொடுக்க சொல்லுங்க. அண்ணே, பாத்தீங்களா அண்ணே? இப்ப இவ உண்மையான முகம் வெளியில தெரிஞ்சிருச்சு பாருங்க. எப்படி பணத்தை கேட்டுட்டு நிக்கிறா. சீனு, அவ பணத்தை முதல்ல அவகிட்ட தூக்கி போடு. போகட்டும் அவ. தங்கச்சி 40 லட்சத்துக்கு அவன் எங்க போவான்? இப்பதான் கடை ஓரளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு. பணத்துக்கு எங்க பிறந்துமா? ஏய் மாயா, பணம் எல்லாம் எதுவும் கொடுக்க முடியாது. நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியே போடி. பணம் கொடுக்கலனா நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஆ, அப்படியே என்ன போக சொன்னாலும் பஞ்சாயத்தை கூட்டுவேன். பஞ்சாயத்து தலைவரா பெரியப்பா தான் இருப்பாரு. மாயா, என்ன மாயா இது? எதுக்கு இப்படி எல்லாம் சொன்ன? ஆமா மாயாக்கா, அப்பாவுக்கும் சீனு மாமாவுக்கும் உன் மேல கோவம் இன்னும் அதிகமா இருக்கும். இப்ப நீ பணத்தை கேட்டதுனால எல்லாரும் உன்னதானமா தப்பா நினைப்பாங்க. இப்ப மட்டும் எல்லாரும் என்ன நல்லாவா நினைக்கிறாங்க? நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க பெரியம்மா. சீனு இப்படி எல்லாம் பண்றவன் இல்ல. அத்தை அவன்கிட்ட ஏதாவது போட்டு கொடுத்திருப்பாங்க. அதான் அந்த கோவத்துல இப்படி எல்லாம் பண்றான். என்ன ஆனாலும் சரி, அவனை நான் விட்டுற மாட்டேன். நான் பணம் கேட்டது பணத்தாசைக்காக இல்ல. நான் அவனை விட்டு பிரிஞ்சிடவே கூடாது. அதுக்காக தான் இப்படி செக் வச்சேன். அது மட்டும் இல்ல பெரியம்மா, சீனு துணி கடைக்கு போறதே இல்ல. பொறுப்பு இல்லாம இருக்கான். இப்போ நான் 40 லட்சம் ரூபாய் பணம் கேட்டதுனால கண்டிப்பா கஷ்டப்பட்டு உழைப்பான். ஒரு பொறுப்பு வரும். அவனுக்கு என்ன ஊர்ல மதிப்பும் மரியாதையும் வரும். மாயாக்கா, பேசாம சீனு மாமா கிட்ட நடந்த எல்லா உண்மையும் சொல்லிடலாமா? மாமாவும் எல்லாம் புரிஞ்சுப்பாரு. வேண்டாம் தானா, சீனுக்கு தெரிஞ்சா நமக்கு நல்லது பண்றேன்னு அவன் பெரியப்பா கிட்ட சொல்லிடுவான். அப்புறம் நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் வீணாயிடும். இந்த உண்மை எதுவும் வெளியில தெரியாம தான் இருக்கணும். என்னால உன் வாழ்க்கை இப்படி வீணா போகிறத என்னால பார்க்க முடியல மாயாக்கா. தானா ஃபீல் பண்ணாத. நம்ம 2 பேர் லைஃபையும் காப்பாத்திக்கிற இடத்துல தான் நாம இருக்கோம். இந்த உண்மை எதுவும் சொல்லாமலே எல்லா விஷயத்தையும் சரி பண்ணிட முடியும். நீங்க வருத்தப்படாதீங்க. சீனுவை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.